நண்பர்களே வணக்கம். இன்றைக்கும் ஆணையும் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடிய வித்தையைத்தான் பார்க்க போகிறோம். இதுவும் தாந்திரிகம் தான். சரிங்களா? இது 5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இஷ்டப்பட்டவங்கள வசியம் செய்யக்கூடிய வேலை. இது எப்படின்றத பார்ப்போம் வாங்க. முதல்ல கொஞ்சம் போல் குங்குமம் எடுத்துக்குங்க. குங்குமத்துக்கு கூட சேர்த்து கொஞ்சம் சாம்பிராணி புகை கொஞ்சம் போட்டுக்குங்க. சாம்பிராணி புகை கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்குங்க. 5 லவங்கம் எடுத்துக்குங்க. சரிங்களா? 5 லவங்கம் கொஞ்சம் குச்சியாக இருக்கணும். லவங்கப்பூ. சரிங்களா? லவங்கப்பூ எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எலுமிச்சை பழத்தில் எதுவும் வடுவு இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் பேர் எழுதுங்க. உங்களுக்கு யார் விஷயமானமோ அவங்களோட பேரை முதல்ல எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. கூட்டல் குறி போடுங்க. அந்த பேருக்கு பக்கத்தில் கூட்டல் குறி பக்கத்தில் இருந்தாட்ட உங்களோட பேரை எழுதுங்க. உங்கள் பேரை எழுதிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ரீம்ன்ற ஒரு பீஜ வார்த்தை எழுதுங்க. ரீம்னு சொல்லிட்டு எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சாம்பிராணி புகை போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கிட்ட வச்சு ஒரு 108 வாட்டி ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த மந்திரத்தை ஜெபிங்க. 108 வாட்டி சொல்லுங்கள். சரிங்களா? என்னென்னா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் பட் ஸ்வாகா, 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 ஓம் ஹ்ரீம் க்ளீம் பட் ஸ்வாகான்னு சொல்லிட்டுன்னு 108 வாட்டி இந்த மந்திரத்தை ஜெபிங்க. 108 வாட்டி ஆனதும் என்ன பண்ணுறீங்கன்னா, குங்குமம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குங்குமத்தை எடுங்க. நீங்கள் யார் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் எலுமிச்சை பழத்து மேலே அந்த எலுமிச்சை பழத்து மேலே இந்த குங்குமத்தை அப்படி தூவுங்க. நல்லா கொஞ்சம் மோட்டாவாக தூவுங்க. அவங்களோட பேர் கொஞ்சம் மறையிற மாதிரி தூவுங்க. சரிங்களா? அந்த மாதிரி குங்குமத்தை அது மேலே பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் மறையிற மாதிரி பேச வச்சுக்கிட்டு இந்த 5 லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 லவங்கத்தையும் அந்த பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேர் மேலே குத்துங்க. 5 லவங்கத்தை லைன் அப்படியே குத்துங்க. குத்திட்டு திருப்பி சாம்பிராணி புகை காட்டுங்க. ஒரு 21 வாட்டி திருப்பி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் பட் ஸ்வாகா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் பட் ஸ்வாகா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் பட் ஸ்வாகா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் பட் ஸ்வாகா சொல்லிட்டு ஒரு 21 வாட்டி இந்த மந்திரத்தை ஜபிச்சு நீங்கள் அந்த பொண்ணு எந்த வழியில் அதிகமாக வருதோ போகுதோ அந்த இடத்துல புதைச்சி வச்சுருங்க. சரிங்களா? புதைச்சி வச்சுருங்க. அப்படி இல்லை அது உங்களோட மனைவியாக இருந்துச்சுனாக்க, மனைவியாக இருந்துச்சுன்னா மனைவியோட முதுகு பக்கம் பார்த்தீங்களா, முதுகு பக்கத்தில் படுக்கிற இடத்துல அடியில் பெட்டு கடிலே வச்சுருங்க. உங்கள் மனைவி படுக்கக்கூடிய இடத்துல பெட்டு கடிலே வச்சுருங்க. மற்றபடி இந்த மனைவிகளுக்கு பெட்டில் தான் வைக்கணும், படுக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். சரிங்களா? மற்றது வேறு பெண்களாக இருந்துச்சுனாக்கா அவங்க வரக்கூடிய வழியில் நீங்கள் பர்ச்சேஸ்ட்டு வந்துடலாம். இது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் நண்பர்களே. இது செஞ்சு பயனடைங்க. இது உண்மையான காதலாக இருந்து அந்த பொண்ணை உண்மையிலே நீங்கள் கைவிடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பில் மட்டும் பண்ணுங்கள். வேறு சும்மா அந்த மாதிரி உடல் சுகத்துக்காக அந்த மாதிரி நினச்சி ஏதோ காம எண்ணத்தோடு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாமலே கிடையாது. அந்த மாதிரி பண்ணாலும் பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும். கர்மாவில் போய் சேர்ந்துடும். நம்ம அந்த பொண்ணு வேறு பொண்ணு கட்டிக்கிட்டோம்னா நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலே இந்த மாதிரி விஷயங்களை காட்டும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அப்புறம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகேங்களா? இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் போடுறதுக்கு இருக்கு. இப்போ என்ன ஒரு 3 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்னும் மேற்கொண்டு விஷயங்களை போடணும். நீங்கள் தரக்கூடிய ஆதரவில் தான் நான் இன்னும் விஷயங்களை கலெக்ட் பண்ணி போடுவேன். நிறைய நம்மக்கிட்ட அனுபவம் வாய்ந்த நிறைய ஆட்கள் இருக்காங்க, வயது முதிர்ந்தவங்க தான். அவங்க பயன்படுத்தின விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா அவங்ககிட்ட கேட்டு இன்னும் நம்மகிட்ட குருநாதர் சொல்லி தந்த விஷயங்களும் நிறைய போடுறேன். சரிங்களா? அதனால் ஆதரவு தெரிவிங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.